ஒரு சவாரிக்கு போகிறாங்க. அப்போ 2 பேர் காரில் ஏறுறாங்க. காருக்குள்ளே வச்சே குடிக்கிறாங்க. இதை பார்த்த முத்து வந்து ஏன் கார்லலாம் இப்படி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சிட்டியோட ஆள், எங்ககிட்ட வந்து நீ வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், நீங்கள் சிட்டியோட ஆளா அப்படின்னு சொல்லி சிட்டியோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க முத்து அந்த 2 பேரை. அந்த நேரத்தில் மீனாவோட தம்பியை வந்து சிட்டியோட ஆளுக்க கூட்டிகிட்டு வந்து, நீ எங்கள் கூட சேரலன்னா நாங்கள் வந்து உன்னை எக்ஸாம் எழுத விடாமல் ஆக்கிறோம் அப்படின்னு சத்யா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் முத்தும் போயிடுறாங்க. அப்போ வந்து சத்யா வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. உடனே சிட்டியை வந்து மிரட்டுறாங்க முத்து. அவங்க அடியாளெல்லாம் அடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து முத்தோட ஃப்ரெண்டு முருகன் வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து வித்யாட்ட வந்து லவ்வை சொல்லிடுறாங்க. கேக் வெட்டி கொண்டாடுதாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. கடைசியில் வந்து ரோகிணி வந்து வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் மீனா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி வந்து ஆண்டி என்ன சமையல் பண்ண சொல்லதாங்க அப்படின்னு சொன்னோடனே சுருதி வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோரூமுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து ரொம்ப ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்கன்னு மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மனோஜ் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம வந்து ரோகிணி வந்து கடைக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. நாளைக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்.